இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னதாக இந்த ரீடிங்காக நம்ம தயார் செஞ்சுக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலைக்கு வாங்க. ஒரு காமான ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங், அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோடு ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கங்க. ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு பாருங்க. முதல்ல ஆர்கிள் கார்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். Transformation. Going forward. Take one more. Embracing. ரீசெண்டாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியான நிலையை கடந்து வந்திருக்கீங்களா? இது உங்களுடைய ஹெல்த் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை இது உங்களுடைய வேலை சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு படிப்பு, இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒரு நெருக்கடியான நிலையை நீங்கள் சமீபத்தில் சந்திச்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு இது கடன் சுமையாக இருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் உங்கள் வேலையை நீங்கள் இழந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டது மாதிரி நம்மளை உணர வைக்கும். அடுத்து நம்ம என்ன செய்யறது, இதெல்லாம் எப்படி சீரமைக்கிறது, இதை சீரமைக்க முடியுமா அப்படின்னு நம்ம மேலே நம்மளுக்கு சந்தேகம் வர அளவுக்கு இந்த எதிர்பாராத மாற்றங்கள் உண்டு பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனால் இந்த ரீடிங் வழியாக உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு வழி பிறக்க இருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் ஆகட்டும், எம்ப்ரேசிங் ஆகட்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரமைக்கிறதுக்கான ஒரு வழி பிறக்க இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கான மெசேஜ் உங்களுக்கு. இந்த எம்ப்ரேசிங் அப்படின்ற ஆட்கள் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக எதிர்பாராத விஷயங்கள், நம்ம விரும்பாத விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் போது மன அழுத்தம் ஏற்படும், விரக்தி ஏற்படும், நம்ம மேலே நம்மளுக்கு வெறுப்பு உண்டாகும். ஆனால் இதெல்லாம் கடந்து வரக்கூடிய மன துணிவும் மன தைரியமும் மன வலிமையும் நம்மளுக்கு ஏற்படுத்திக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நீங்கள் சமீபத்தில் இருந்துட்டு இருந்திருக்கீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற ஆர்கிள் கார்டு இதற்கான கன்ஃபர்மேஷன். லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த இருண்ட காலம் வெகு விரைவில் முடிவடைய இருக்குது. ஒரு புது வழி பிறக்க இருக்குது. ஒரு புதிய பாதையை நீங்கள் ஏற்படுத்திக்க இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி தான் நடக்குது, why me அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் பல முறை எழுந்திருக்கலாம். இதுக்கான விடை இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற ஆர்கிள் கார்டில் இருக்குது. இந்த மாதிரி எதிர்பாராத மாற்றங்களாகட்டும், இல்லை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயமாகட்டும், இதெல்லாம் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன தைரியமும் மன வலிமையும் நம்மளுக்கு நம்மளே உண்டு பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழியாக இது அமையும். நம்மளுக்கு அது விருப்பமே இல்லை அப்படின்னாலும் வாழ்க்கை சூழல் நம்மளை அந்த இடத்துக்கு தள்ளும். ஆனால் இதில் நீங்கள் துவண்டு போகாமல், மன சோர்வடையாமல், விரக்தியான ஒரு மனநிலையில் நீங்கள் இல்லாமல் இந்த பீரியடை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருந்தாலும், ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், உங்களோட வளர்ச்சிக்காக, உங்களோட மேன்மைக்காக, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக, உங்களோட உயர்ந்த நன்மைக்காக, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரமைச்சிக்கிறதுக்கு, உங்கள் வாழ்க்கையை ஒரு வளர்ச்சி பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் துவண்டு போகாமல் மன வலிமையோட உங்களோட நாலேஜ் எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்கில்ஸ் எப்படி நீங்கள் வளர்த்துக்கலாம், இந்த டிஃபிகல்ட் ஃபேஸ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ட், சுய பரிசோதனை பண்ணும்போது உங்களுக்கு இதற்கான பதில்கள் கிடைக்கும். ஒரு வழி பிறந்த மாதிரி நீங்கள் உணர்வீங்க. அதனால இது ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் நடந்தது அப்படின்னு நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்காமல், இது உங்களோட உயர்ந்த நன்மைக்காக நடந்தது, இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை
உங்களுக்கு நீங்களே உண்டு பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கணும். அதுதான் எம்ப்ரேசிங் அப்படின்ற ஆர்க்கிள் இருந்து என்னால் சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒளியின் பக்கம் இருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். இந்த இருண்ட காலத்துலேருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு மெடிடேஷனோ, ஒரு ப்ரேயரோ, நீங்கள் கோயிலுக்கு போகிறது, வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் அவ்வளோ தெளிவான மெசேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த தருணத்தில் இந்த மெசேஜஸை நீங்கள் கேட்கணும்னு இருக்கிறதுனால தான் இந்த ரீடிங்கை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் யாருக்கு இந்த மெசேஜ் சென்றடைஞ்சாலும் உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல வழி, ஒரு புதிய வழி பிறக்க இருக்குது. மன வலிமையோட, மன துணிவோட இதை நீங்கள் அணுகுங்கள். வேற என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நியூ கிரியேஷன்ஸ். இது ஒரு சில பேருக்கு உங்களுக்கு வரக்கூடிய நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், ஒரு நியூ ஆஃபராக இருக்கலாம். ஒரு சில பேர் உங்களோட வேலையை நீங்கள் இழந்திருப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன், அதனால அடுத்து உங்களுக்கு வேலை கிடைக்குமா, இல்லை இப்போ வேலையில் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ வாங்குகிற சேலரியோட குறைவான ஒரு சேலரி தான் கிடைக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நியூ ஜாப் ஆஃபர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க இருக்குது. மேபி ஒரு சில பேருக்கு நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த ஃபீல்ட்லேருந்து ஸ்லைட்டாக டீவியேட் ஆகிற மாதிரி ஒரு ஆஃபர் கிடைக்கலாம். இதில் உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் உங்கள் மனசில் இருக்கலாம். உங்களோட தனித்துவமான திறமைகள் ஆகட்டும், உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஆகட்டும், உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த புதிய வேலையில் இதெல்லாம் நீங்கள் தயக்கமின்றி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையும். இல்லை சில பேர் நீங்களே ஏதாவது புதுசாக செய்யணும், புதுசாக உருவாக்கணும்னு நினைக்கலாம். ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கலாம் இது, இல்லை ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை இது நாள் வரைக்கும் நீங்கள் சேகரித்த அனுபவங்களை எல்லாம் சேர்த்து நீங்களே ஒரு சின்ன கம்பெனி உருவாக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் புதுசாக செய்ய இருக்கீங்க, ஒரு புதிய வழி பிறக்க இருக்குது, புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். நம்ம டாரோ கார்ட்ஸ் வழியாக பார்க்கலாம். You have King of Swords, Nine of Wands and Ace of Wands. இது ஒரு சில பேருக்கு உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தது அப்படின்னா நீங்கள் இனிமேல் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்ன நடக்குமோ, இந்த நபர்களோ அடுத்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஆகிடுமா, இல்லை வேற ஏதாவது புது புது பிரச்சனைகளை உருவாக்குவாங்களா, அதுக்கு நம்ம எப்படி தயாராகலாம், எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னா ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே இருக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா இந்த நெருக்கடியான நிலையோ, இந்த கஷ்டமான ஒரு சூழலோ உங்களுக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை கொடுத்துருக்கு. அதனால்தான் உங்களோட மெயின் ஆரக்கிள் கார்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. இந்த ஒரு பீரியடுக்கு முன்பா நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு நபரா உங்களோட உயர்ந்த நன்மைக்காக உங்களை நீங்க மேம்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களோட நிலைப்பாட்டில் நீங்க உறுதியா இருக்க போறீங்க. நீங்க நோ சொல்ல தயங்க போறது இல்லை. ஏன்னா இதற்கு முன்னதான் நோ சொல்றதுனால மற்றவங்களை காயப்படுத்திடுவீங்களோ, இல்லை உங்களை பத்தி தவறா எண்ணிடுவாங்களோ, இல்லை அவங்கள நீங்க அவமரியாதை செய்யறதா எடுத்துப்பாங்களோ அப்படிலாம் நீங்க யோசிச்சு சில விஷயங்களை நீங்க நோ சொல்லணும்னு நினைச்சும் சொல்ல முடியாம, சரி ஓகே இது பண்ணலாம், இது இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. முன்பை விட தன்னம்பிக்கை அதிகமா உள்ள நபரா நீங்க மாறி இருக்கீங்கன்னு சொல்லணும். உங்களோட நிலைப்பாட்டுல உறுதியாகவும் இருக்க போறீங்க. முடிவெடுக்கும் திறன், ஆற்றல் இதெல்லாம் ரொம்பவே சிறப்பா இருக்க போது உங்களுக்குன்னு சொல்லணும். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸை நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஆல்ரெடி இந்த நியூ கிரியேஷன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா. உங்களோட கிரியேட்டிவ் அண்ட் இனோவேட்டிவ் ஐடியாஸ், உங்களுக்கு வரக்கூடிய நியூ ஜாப் ஆஃபர், ஒரு அரிய வாய்ப்பு, இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றது தான்.
ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக நீங்கள் ஆக போகிறீங்க. இந்த ஒரு டஃபஸ்ட் ஃபேஸை நீங்கள் கடக்கும்போது விரக்தி அடைந்த மனநிலையிலையோ இல்லை மன சோர்வாகியோ நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கடந்து வரப்போறீங்க அப்படின்றது தான் இந்த ரீடிங்கில் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கான மெசேஜஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்பட இருக்கு, ஒரு விழிப்புணர்வு ஏற்பட இருக்கு. இதன் வழியா வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் அணுக இருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்க இருக்க வாய்ப்பை நீங்க முழுமையா பயன்படுத்திக்க இருக்கீங்க. உங்களுடைய திறமைகள் ஆகட்டும், உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஆகட்டும், இதெல்லாம் முழுமையா வெளிப்படுத்திக்க கூடிய ஒரு இடமா இது அமையும். உங்களுக்கு இது கனவு மாதிரி இருக்கும். இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸோட இமேஜ் பாருங்களேன். இது நிஜம்தானா? இது எனக்கு தான் நடக்குதா? இந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடைச்சிருக்கா? ஒரு மிரக்கல் நடந்த மாதிரி நீங்க உணர்வீங்க. ஃபைனல் மெசேஜஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பியூட்டிஃபுல் மெசேஜ். ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ், கோ ஃபார் இட். இதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க இருக்கு, ஒரு நியூ ஜாப் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்க இருக்கு, ஒரு புதிய வழி உங்கள் வாழ்க்கையில் பிறக்க இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு அழகான மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிது. அதே தான் எங்கேயும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக மெசேஜஸ் பொருந்தி போகுது பாருங்கள். இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் ரொம்ப நீட்டாக கிளியராக மெசேஜஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. அதுதான் இன்னொரு முறை நீங்கள் பார்க்குறீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ், கோ ஃபார் இட். ஒரு பொக்கிஷமாக பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இது ஒரு அதிசயம் நிகழ்ந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ்லேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனால தயக்கமின்றி, எந்த விதமான பயமின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்கிற இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கங்க. அதனால இந்த மன சோர்வாகட்டும், விரக்தியான மனநிலையாகட்டும், இதுல இருந்தெல்லாம் முழுமையாக விடுபட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ இருக்கு, ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதுக்கு எப்படி உங்களை நீங்கள் தயார் செஞ்சுக்கலான்னு சிந்திக்க ஆரம்பிங்க, செயல்படுங்க. கோயிங் ஃபார்வர்டில் நீங்கள் பார்க்குறது மாதிரி இந்த வாய்ப்பு உங்களை ஒரு வளர்ச்சி பாதையிலும் வெற்றி பாதையிலும் கூட்டிகிட்டு போகும் நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச இந்த கைடன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு ஒரு தெளிவையும் மன அமைதியும் ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்தை என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.